ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். விஜய் சிஎம் ஆவதை தடுக்க நான் என்ன தரம் கெட்டவனா? திமுக அதிமுக சேர ட்ரை பண்ணேனா? விஜய் முதல்வராவதை தடுக்க நினைத்தேனா? அதிமுக திமுக சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சி செய்தேனா? ஸ்டாலினை சந்தித்தது ஏன் என்பன போன்ற பல விஷயங்கள் பற்றி நடிகர் ரஜினிகாந்த் மனம் திறந்து பேசினார். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்னை பற்றி ஒரு 2-3 விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில், அரசியல் உலகத்தில் பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் விடை கொடுக்கலன்னு சொன்னால் அதே உண்மை ஆகிடும் அப்படின்னு ஆகிடும். நான் நேற்று பெங்களூர் போகும்போது நீங்கள்லாம் இங்கே வந்திருப்பீங்க, ஏர்போர்ட்டில் யாரோ வந்திருப்பீங்க. அங்கே நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அதை விடை கொடுத்துலான்னு இருந்தேன். அப்போ நீங்கள் யாரும் அங்கே இல்லை. அதுக்கு அப்படியே பெங்களூர்லேருந்து திரும்பி வரும்போது கூட அங்கே மீடியா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் 18th கேரளா ஷூட்டிங் இருந்தது சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் விடை கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் அங்கே வரலன்னா கூட முதல்ல சொல்லிவிட்டு அங்கே வர சொல்லி விடை கொடுத்துடலான்னு நினச்சேன். அது ஷூட்டிங் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ரொம்ப இன்னும் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் நான் கூப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அந்த குளத்தூரில் தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு நான் இங்கே விஜய் சிஎம் ஆகக்கூடாது, இப்போ அவருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ரஜினி அங்கே போயிருக்காங்க, வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் நான் அதெல்லாம் பேச முடியுமா? அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது தெளிவுபடுத்துகிறார். ரெண்டாவது நான் அவர் வாழ்த்து சொல்லலை, ஏர்போர்ட் போகும்போது வாழ்த்து சொல்லலை. அவர் ஜெயிச்ச உடனே எக்ஸ் தளத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தான் அவருக்கு பதிவிட்டார். நான் 2016 அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன பிறகு நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது யூஸ்வலாக அங்கே இருக்கிறவங்க அந்த போர்டிங் கார்டு வாங்கிறதுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்குறது தான் வழக்கம், மீடியா யாராவது இருப்பாங்களா அப்படின்னு. அதே இதில் மீடியா யாராவது இருப்பாங்களான்னு கேட்டேன். பெங்களூர் போகும்போது மீடியா யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. சரியான்னு சொல்லி நான் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா ஆள் மாதிரி தெரியல எனக்கு. ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முதலமைச்சர் இருக்கார் அப்படின்னு சொன்னார். நான் என்ன செகண்ட் ஷாக், அது மீடியா மாதிரியே தெரியல எனக்கு. ஃபோன் வச்சுக்கிட்டு நான் அப்படியே பார்த்து சிரிச்சு நான் போயிட்டேன். அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று விஜய் மேலே எனக்கு பொறாமை அப்படின்னு. நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எனக்கும் விஜய்க்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 years டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு நல்லதில்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிவிட்டால் அவருக்கு நல்லதில்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்ருக்கார். அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க? அது இவ்வளோ சின்ன வயசில் 52 வயசில் எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்ணுறதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டாக சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்கே 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிஷியேஷன், சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. விஜய் அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஜனங்க மத்தியில். டெஃபினட்டாக அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்தித்து மக்கள் நல்லது செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள். கேட்டை தாண்டி சென்ற பக்தர்கள். திருச்செந்தூர் கோயிலில் பரபரப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு பரமக்குடியைச் சேர்ந்த பக்தர்கள் 500க்கும் மேற்பட்டோர் பாத யாத்திரையாக வந்தனர். பால்குடம், காவடி ஏந்தியும் அலகு குத்தியும் வந்திருந்தனர்.
வழக்கமாக பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு தனி வரிசை இருக்கும். ஆனால் இன்று அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் சண்முக விலாச மண்டபம் முன் காக்க வைக்கப்பட்டனர். நீண்ட நேரமாகியும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்பதால் மூடப்பட்டிருந்த கேட்டை தள்ளிவிட்டு சென்றனர். 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் சென்றதால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. அலகு குத்தி வந்தவர்கள் அதில் சிக்கி அலறினர். கூட்டம் கைமீறி சென்றதை தொடர்ந்தே போலீசார் அதனை கட்டுப்படுத்த வந்தனர். போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்படவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டினர். ஓட்டு போடாத கேடுகட்ட மக்கள். திமுக எம்எல்ஏ அனிதா சர்ச்சை பேச்சு. ஸ்டாலினை தோற்கடித்த கொளத்தூர் மக்களை திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கடுமையாக விமர்சித்துள்ளார். திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு காலையில் நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுடைய தன்ன தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடுகட்ட அந்த தொகுதி மக்கள் நினைத்து பார்க்க முடியுமா? இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகளிருக்கு 1000 உதவித்தொகை கொடுக்கும். நாங்க 2000 தருவோம்னு சொன்னோம். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் நாங்க 2500 கொடுப்போம்னு சொன்னோம். 2500 கொடுத்திருக்கணும்ல. இன்னைக்கு எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்திருந்தால் இந்த தாய்மார்களுக்கெல்லாம் 2000 கொடுத்திருப்பார். இனி உள்ளாட்சி தேர்தலாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாலும் சரி, இந்த தவக எந்த இடத்திலும் நுழைய முடியாத அளவிற்கு அடித்து விரட்டுவோம். அதற்கு தயாராகுங்கள். அதிமுகவின் பரிதாப நிலைக்கு அவர் ஒருவர்தான் காரணம். செங்கோட்டையன் சூடு. ஆட்சி பொறுப்பேற்ற குறுகிய காலத்தில் முதல்வர் விஜய் பல சாதனைகளை புரிந்துள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னார். எங்களை பொறுத்தவரையிலும் இப்போது ஒரே ஒரு கருத்தம் சொல்ல விரும்புகிறேன். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான். அதுதான் இப்போ ஒரு சூழ்நிலை. நெருக்கடிகளை சமாளிக்கிற திறமை நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரால் முடியும். மகளிருக்கான உரிமை தொகை சரியான பதமா? டெய்லி வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பத்தி தெரியாது, அங்க இருக்க போய்க்கு தெரியுமா? பொருளாதாரம் என்பது படிப்படியா ஆய்வு செய்துதான் அதில் தெளிவான விளக்கத்தை செய்ய முடியுமே தவிர நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் இப்போது உடனடியாக பெயர் சொல்வதை செய்யலாம். மாவட்ட செயலர் நீக்கிட்டாங்க 2 பேர்த்த. இன்னும் அதிமுக அந்த கட்டடத்துல 2 பேர் கிளாஸ் ஆகிட்டு. பொதுவாக அவருடைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கம் அவரால் இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட முடியும். தான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம், அது மாற்றிக்காது. மகளிர் உரிமை தொகை வந்துட்டு ஒரு சிலருக்கு கிடைக்கலைங்கிற ஒரு இது வந்திருக்குன்னா நிறைய பேருக்கு இது வந்து 2 நாள் ஆச்சு. இத்தனை கேள்வி கேட்டான். நீங்க யோசிச்சு ராத்திரி படுத்துட்டு கேட்டிருந்தீங்கன்னா இருங்க, என்னுடைய கேள்வி என்ன, அப்பதான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருங்க. இல்லைங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இப்போதான் கேபினட் இது பண்ணி போர்ட்போலியோ அலாட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போதான் சென்னைக்கே போனோம். அதுக்குள்ள இவ்வளோ கொஸ்டின் கேட்டால் இப்படி ஆன்சர் பண்ணுவீங்க. நீங்களே உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி சொல்ல முடியுமா? பையனுக்கு என்ன செலவு, பிள்ளைக்கு என்ன செலவு, எங்களுடைய வருவாய் என்னங்கிற சொல்ல முடியுமா உங்களால்? நீங்கள் லாங் டைம் தான் இருக்கு, நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லுங்க பார்த்து. இல்லை ஆமாம், ஒன்பது செய்வாருங்க அவரை பொறுத்தளவுக்கு வந்து அது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தா தான் தெரியும். முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது வந்து 200 யூனிட் மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டும் இல்ல, மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தான் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை.
பொறுப்பேற்ற உடனே இவ்வளவு சாதனை படைத்திருக்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் இவரை தவிர யாரும் இல்லை. ஜெயலலிதா பாணியை பின்பற்றும் விஜய், சாலையில் நெரிசல் இனி இருக்காது. தமிழக முதல்வர் விஜய் தினசரி சென்னையில் உள்ள தன் நீலாங்கரி வீட்டிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலைமைச் செயலகத்திற்கு வந்து செல்கிறார். அவரது பாதுகாப்பு பணியில் நூற்றுக்கணக்கான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இதனால் தினசரி கிழக்கு கடற்கரை சாலை மட்டுமின்றி பல பிரதான சாலைகளில் நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் திணறுகின்றனர். போக்குவரத்து நெரிசலை சீரமைக்க போலீசார் சிரமப்பட்டனர். இதையடுத்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாணியை பின்பற்றி டியூன் லைன் முறையை போலீசார் அமல்படுத்தியுள்ளனர். இதன்படி நீலாங்கரி முதல் தலைமைச் செயலகம் வரையிலான சாலையில் ஒரு பகுதியில் மட்டுமே பிளாஸ்டிக் கூம்புகள் அமைத்து முதல்வரின் கான்வாய்க்காக தனி வழி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் முதல்வரின் கார் பாதுகாப்பு வாகனங்கள் சீறி பாய்ந்தாலும் மறுபக்கம் மற்ற வாகனங்கள் எங்கும் நிறுத்தப்படுவதில்லை. சிக்னல்களில் பொதுமக்கள் தேவையின்றி காக்க வைக்கப்படுவதில்லை. முதல்வர் அந்த பகுதியை கடந்த பின் அந்த கூம்புகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மீண்டும் வழக்கமான போக்குவரத்தை போலீசார் அனுமதிக்கின்றனர். ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அவரது உத்தரவுப்படி மெரினா காமராஜர் சாலையில் இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்டது. தற்போது முதல்வர் விஜயும் அதே நடைமுறையை செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளார். இதன்படியே முதல்வர் செல்லும் சாலைகளில் இந்த நடைமுறை 3 நாட்களாக பின்பற்றப்பட்டு வருகிறது. முறைகேட்டை தடுக்க தவறிய என்டிஏவை கலைத்து விடுங்கள், டாக்டர்கள் வலியுறுத்தல். இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நடந்தது. என்டிஏ எனப்படும் தேசிய தேர்வு முகமை நடத்திய இந்த தேர்வில் நாடு முழுவதும் 23 லட்சம் மாணவர்கள் பங்கேற்றனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரை அடுத்து மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. இதுகுறித்த சிபிஐ விசாரணையில் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு முன்பும் ஏற்கனவே நீட் தேர்வு வினாக்கள் கசிந்த சம்பவங்கள் நடந்த நிலையில் தற்போது மீண்டும் அதுபோன்ற ஒரு நிகழ்வால் டாக்டர்கள் கொதிப்படைந்துள்ளனர். தொடர் தோல்விகளை சந்திக்கும் தேசிய தேர்வு முகமையை உடனே கலைக்க வேண்டும் அல்லது மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என இந்திய மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஐக்கிய டாக்டர்கள் முன்னணி என்ற அமைப்பின் சார்பிலும் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான மாணவர்களின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் ஒரு முதன்மை தேர்வு முகமை 1860ஆம் ஆண்டின் சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் தன்னாட்சி பெற்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் போன்ற கட்டமைப்பில் இயங்குவது அநீதியானது. நீட் தேர்வில் தொடரும் முறைகேடுகள் அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய சமத்துவ உரிமை மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உரிமையை நேரடியாக பறிப்பது போல் உள்ளது. எனவே தற்போதைய என்டிஏ அமைப்பை கலைத்துவிட்டு பார்லிமெண்டை நேரடி கண்காணிப்பில் இயங்கும் புதிய சட்டப்பூர்வ அந்தஸ்து கொண்ட தேசிய தேர்வு வாரியத்தை அமைக்க வேண்டும். இதற்கு பார்லியில் மசோதாவை அறிமுகம் செய்ய கோர்ட் உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் தீ, நடுவழியில் நின்ற ரயில். கேரளாவின் திருவனந்தபுரத்தில் இருந்து டில்லி நோக்கி புறப்பட்ட ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று அதிகாலை 5:45 மணிக்கு மத்திய பிரதேசத்தின் ரத்லம் ரயில் நிலையத்தை கடந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது ரயிலின் B1 பெட்டியில் திடீரென தீப்பிடித்ததை பார்த்த ரயில் கார்டு ரயிலை நிறுத்தும்படி லோகோ பைலட்டுக்கு தகவல் தந்தார். உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டு அந்த பெட்டியில் இருந்த 68 பயணிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். உயிரிழப்பின்றி அனைவரும் மீட்கப்பட்டனர். பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரிக்கின்றனர்.